கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 2014 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 50ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். என் சுதந்திரத்தை கொள்ளையிட்ட நீங்கள் சந்தோஷித்தீர்களே, களி கூர்ந்தீர்களே, புல் மேய்ந்து கொளுத்த கடாரியைப் போல் பூரித்து வலிய ரிஷபம் போல முக்காரம் போடுகிறீர்களே. கல்தேயரை, பாபிலோனியரை பார்த்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இது. எருசலேமை கொள்ளையிட்டு, எருசலேம் ஆலயத்தை கொள்ளையிட்டு தீக்கிரையாக்கி, இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையாக்கி கொண்டு போய் பாபிலோனிலே சந்தோஷமாய் இருந்த கல்தேயரை குறித்து இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. என் பிள்ளைகளை கொள்ளையடித்து சந்தோஷமாயிருந்தீர்களே, என் பிள்ளைகளை அவமானப்படுத்தி சந்தோஷமாயிருந்தீர்களே, ஆனால் நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை இழப்பீர்கள். நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை இழந்து விடுவீர்கள். ஹல்லேலூயா, க்ளோரி, ஹல்லேலூயா, க்ளோரி. தேவனுடைய மகிமையை காண, தேவனுடைய வல்லமையை காண, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணினவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணி சந்தோஷமடைந்தவர்கள் ஒரு நாளும் அந்த சந்தோஷத்திலே நிலைத்து நிற்க முடியாது. தேவன் பார்த்து கொள்வார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, யாரோ ஒருவர் உனக்கு விரோதமாய் செயல்படலாம், ஒரு கூட்டம் கூட செயல்படலாம். நீ கவலைப்படாதே. நீ கர்த்தருக்குள் நிலைத்திருப்பாயானால், பாவத்தை விட்டு வெளியே வருவாயானால், கர்த்தர் உன்மேல் இரக்கம் கொள்வாரானால், நீ விடுதலையாவாய், ஆசீர்வாதம் பெறுவாய். உன்னை கொள்ளையடித்து சந்தோஷமடைந்தவர்கள் சந்தோஷத்தை இழப்பார்கள். உன்னை அவமானப்படுத்தி சந்தோஷமடைந்தவர்கள் சந்தோஷத்தை இழப்பார்கள். நீயோ பரிபூரணம் அடைவாய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.